11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான பொதுத் தேர்வு இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கியிருக்கிறது. மார்ச் 25ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை 8,20,000 மாணவர்கள் எழுத இருக்கிறார்கள். இது பற்றி விரிவான தகவலை தர காத்திருக்கிறார் செய்தியாளர் பிரபாகரன். சென்னையில் எந்தெந்த மையங்களில் தேர்வு நடைபெற இருக்கிறது, அதற்கான ஏற்பாடுகள் எந்த அளவுக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, எத்தனை மாணவர்கள் எழுதியிருக்கிறார்கள் சென்னையில் பொறுத்தவரை? தமிழ்நாடு மற்றும் புதுவையில் இன்றைய தினம் தமிழ்நாடு அரசுடைய மாநில பாடத்திட்டத்தில் படித்த 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான பொதுத் தேர்வு என்பது காலை 10 மணிக்கு தொடங்க இருக்கின்றது. தமிழ்நாடு மற்றும் புதுவையில் இன்றைய தினம் இந்த தேர்வை 8,20,207 மாணவர்கள் எழுதியிருக்கின்றார்கள். நாம் சென்னையில் அசோக் நகர் பள்ளியில் இருக்கின்றோம். இந்த பள்ளியில் 641 மாணவர்கள் இந்த பள்ளியில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய தேர்வு மையத்தில் தேர்வு எழுதுகின்றார்கள். மாநிலம் முழுவதும் சுமார் 7,534 மேல்நிலைப் பள்ளிகளில் படிக்கக்கூடிய 3,89,736 மாணவர்களும் 4,30,471 மாணவிகளும் என மொத்தம் 8,20,207 மாணவ மாணவிகள் இன்றைய தினம் இந்த தேர்வை எழுத இருக்கின்றார்கள். இதற்காக தமிழ்நாடு முழுவதும் சுமார் 3,022 தேர்வு மையங்கள் என்பது அமைக்கப்பட்டிருக்கும். 3,302 தேர்வு மையங்கள் என்பது அமைக்கப்பட்டிருக்கின்றன. அதே போல சென்னையை பொறுத்தவரை 591 பள்ளிகளில் படிக்கக்கூடிய 65,852 மாணவர்கள் 240 மையங்களில் இன்றைய தினம் இந்த தேர்வை எழுத இருக்கின்றார்கள். தேர்வினை கண்காணிக்கும் பணியில் முதன்மை கண்காணிப்பாளர்களாக 250 கல்வித்துறை சார்ந்த அதிகாரிகள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். துறை சார்ந்து 275 பேரும் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அரை கண்காணிப்பாளர்களாக 3,325 பேர் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். சென்னை கல்வி மாவட்டத்தில் பறக்கும் படையில் 600 கல்வித்துறையை சேர்ந்த ஆசிரியர்கள் நியமிக்கப்பட்டு இன்றைய தினம் இந்த பொதுத் தேர்வு என்பது தொடங்க இருக்கின்றது. காலை 10 மணிக்கு தொடங்கக்கூடிய தேர்வு பிற்பகல் 1:15 மணி வரை நடைபெற இருக்கின்றது. முதல் 15 நிமிடங்கள் மாணவர்கள் தங்களுடைய கேள்வித்தாளை படிப்பதற்கும் 5 நிமிடம் அவர்களுக்காக அவர்களுடைய தகவல்களை அந்த விடைத்தாளின் முகப்பு பக்கத்தில் நிரப்புவதற்கான 5 நிமிடம் என மொத்தம் 15 நிமிடம் அவர்களுக்காக கொடுக்கப்படும். அதை தொடர்ச்சியாக 10:15 மணி முதல் 1:15 மணி வரை தேர்வு என்பது நடைபெற இருக்கின்றது. மாநிலம் முழுவதும் இதற்கான விரிவான ஏற்பாடுகள் என்பது செய்யப்பட்டிருக்கின்றது. 154 இடங்களில் கேள்வித்தாள்களுக்கான இந்த கட்டுக்காப்பு மையங்கள் என்பது அமைக்கப்பட்டிருக்கின்றன. 3,200 பறக்கும் படை உறுப்பினர்களை கொண்ட 1,134 பறக்கும் படை அமைக்கப்பட்டிருக்கின்றது. தேர்வினை கண்காணிக்கக்கூடிய பணியில் மாநிலம் முழுவதும் சுமார் 46,700 ஆசிரியர்கள் நியமிக்கப்பட்டிருக்கின்றார்கள். மாநிலம் முழுவதும் இன்றைய தினம் நடைபெறக்கூடிய இந்த 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு என்பது 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை போலவே எந்த ஒரு குறைபாடுகளுக்கும் இடமளிக்காத வகையில் முழுமையாக நடத்தி முடிக்க வேண்டும் என்று தேர்வுத்துறை என்பது எச்சரித்திருக்கின்றது. 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு கடந்த வாரம் தொடங்கியதைப் போலவே மிக எச்சரிக்கையுடனும் மிக கட்டுப்பாட்டுடனும் இந்த விதிகளை முழுமையாக பின்பற்றி 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை நடத்த தேர்வுத்துறை உத்தரவிட்டிருக்கின்றது. அதற்கான முழுமையான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு இன்று காலை 10 மணிக்கு இந்த கல்வியாண்டிற்கான 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு என்பது தொடங்க இருக்கின்றது. பிரபாகரன், உங்களுடைய தற்போதைய விவரங்களுக்கு நன்றி. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் இன்னும் சற்று நேரத்தில் 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு தொடங்கியிருக்கிறது. விழுப்புரத்தில் இருந்து இணைகிறார் எமது செய்தியாளர் சிவச்சந்திரன். விழுப்புரத்தில் நீங்க எந்த பள்ளியில் இருக்கீங்க? மாணவர்களுக்கு பொதுத் தேர்வு எழுத வரும் மாணவர்களுக்கு என்னென்ன அத்தியாவசிய தேவைகள் செய்து கொடுக்கப்பட்டிருக்கிறது, என்னென்ன ஏற்பாடுகள் அந்த பள்ளியில் செய்து கொடுக்கப்பட்டிருக்கிறது? அதாவது நாம் இருக்கக்கூடிய பகுதி விழுப்புரம் அரசு மாதிரி பெண்கள் மேல்நிலைப் பள்ளி. இந்த பள்ளியிலே தான் இன்னும் சற்று நேரத்தில் பார்த்தீங்கன்னா 889 மாணவிகள் தேர்வு எழுத ஆவலாக காத்திருக்கின்றனர். நாம் பார்க்கலாம் இந்த காட்சியை. மாணவிகள் தற்போது தேர்வு எழுதுறதுக்காக எல்லாம் படித்து கொண்டிருக்க காட்சியை தான் நாம் நேரடியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அதாவது விழுப்புரம் மாவட்டத்தை பொறுத்த வரையில் 104 மையங்களில் 22,165 மாணவ மாணவிகள் தேர்வு எழுத இருக்காங்க. இந்த தேர்வானது இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க உள்ள நிலையில் மாணவிகள் நாம் இருக்கக்கூடிய இந்த பள்ளியில் பார்த்தீங்கன்னா மாணவிகள் தேர்வு எழுதுறதுக்கு ஆவலாக அமர்ந்திருக்கிறாங்க. இன்னும் சற்று நேரத்தில் இந்த தேர்வு தொடங்க இருக்கிறது. நாம் தற்போது இந்த மாணவிகளிடம் சிலரிடம் பேசுவோம். அம்மா, நீங்கள் இப்போ என்ன படிக்கிறீங்க, என்ன தேர்வுக்காக சொல்லுங்கள். என் பேர் ஐ ஸ்வாதி. நான் கவர்மெண்ட் மாடல் கேர்ள்ஸஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் விழுப்புரமில் படிக்கிறேன். இன்றைக்கி தான் எங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம் ஸ்டார்டிங். இன்றைக்கி தான் எங்களுக்கு தமிழ் எக்ஸாம். நாங்கள் எல்லோரும் ரொம்ப ப்ரிப்பேர்ஃபுல்லாக வந்திருக்கோம். எங்களை ட்ரெயின் பண்ண டீச்சர்ஸ்க்கும் எங்கள் ஹெச்எம் மேம்க்கும் நாங்கள் ரொம்ப ஃபஸ்ட்டு தேங்க் பண்ணிக்கிறோம். நாங்கள் எங்கள் ஸ்கூலுக்கு 100% ரிசல்ட்டை நாங்கள் கொடுப்போம். நீங்கள் சொல்லுங்கம்மா, எப்படி படிச்சுட்டு வந்துருக்கீங்க? நல்லா நீங்கள் எல்லா கேள்விகளும் தரவாக படிச்சுட்டு வந்துருக்கீங்களா? எப்படி எழுதுறதுக்கு? நாங்கள் ரொம்ப நல்லாவே படிச்சிருக்கோம். எங்கள் டீச்சர்ஸ், தமிழ் மேம், அப்புறம் எல்லா சப்ஜெக்ட் டீச்சர்ஸும், அப்புறம் எங்கள் ஹெச்எம்மும் எங்களுக்கு நிறையா ப்ராக்டிஸும் நிறைய டெஸ்ட்டு கொடுத்து நிறையா எங்களுக்கு
ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. அதனால எங்களுடைய டீச்சர்ஸ்க்கும் எங்கள் ஹெச்எம் மேம் அப்புறம் வந்து எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க நிறையா கொஷின்ஸ்லாம் டவுட்லாம் இருந்தால் சொல்லுவாங்க. அதுக்கு வந்து எங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அவங்களுக்குலாம் தேங்க்ஸ் பண்ணியிருக்கோம். நாங்கள் கண்டிப்பாக 100% ரிசல்ட் கொடுப்போம். நீங்கள் சொல்லுங்கம்மா, நீங்கள் சொல்லுங்கள். நாங்கள் வந்து எக்ஸாம்க்கு நல்லாவே ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் வீட்டிலேருந்து வந்து மெசேஜ் போட்டே இருப்பாங்க, அது படிச்சிங்களா, இது படிச்சிட்டிங்களா, இது எல்லாத்தையும் படிங்க, இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் எல்லாத்தையும் ரீமைண்ட் பண்ணுவாங்க. திருப்பி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், எப்போ பேர் எங்களுக்கு மெசேஜ் வந்துட்டே இருக்கோம், அப்டேட் ஆகிட்டே இருப்போம். அந்த டவுட் எல்லாருமே டீச்சர்ஸ் வந்து கிளியர் பண்ணுறாங்க. வீட்டிலேருந்து காலையிலேருந்து நாங்கள் எல்லோரும் ப்ரிப்பேர் பண்ணி எக்ஸாம்க்கு நல்லா வந்திருக்கோம். 100% ரிசல்ட் கன்ஃபார்ம் தரும். அதாவது பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க மாணவிகள் தற்போது பேசுனாங்க. எல்லாமே இந்த தேர்வுக்கு வந்து தாங்கள் வந்து தயார் நிலையில் வந்ததாகவும், அதாவது ஆசிரியர்கள் வந்து எங்களை தேர்வு எழுதுவதற்கு ஊக்குவித்ததாகவும் சொல்லியிருக்காங்க. பேத்தும் பார்த்தீங்கன்னா இந்த மையத்தில் வந்து மின் தடை ஏற்படாத வகையிலும் மாற்றுத்திறனாளிகள் வந்து தேர்வு எழுதுவதற்கு சிறப்பு அறையும் வந்து இங்கே ஒதுக்கப்பட்டுள்ளதை நாம் நேரடியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். சிவச்சந்திரன், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.